गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारभक्षितं उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உன்னை நான் பாட வேண்டும் நான் பாடவும் தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச செந்தாமரை கண் கொண்டார் என்றும் சிங்காரமாய் நீ நின்றார் செந்தாமரை கண் கொண்டார் என்றும் சிங்காரமாய் நீ நின்றார் நினைத்தாலுமே துதித்தாலுமே என்னாலுமே துணையாகுமே நினைத்தாலுமே துதித்தாலுமே என்னாலுமே துணையாகுமே உன் பாத கமலங்கள் ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா நாள்தோறும் உன்னையே நான் பாட வேண்டும் நான் பாடவும் தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாச ஓம்
ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச. வணக்கம். புதன்கிழமை செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி, மன்மத வருஷம் ஆவணி மாதம் 30ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் சித்திரை, திதி வளர்பிறை திருதியை திதி, யோகம் சித்த யோகம். கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் காலை 8:54 வரையிலே இருக்கிறது. காலை 8:54 கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகிறது. அதன் பிறகு மீன ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்று சுப முகூர்த்த நாள். அதிகாலை முகூர்த்தம் 6:15 7:30 முகூர்த்த நேரம். இந்த ஆவணி மாதத்தில் வருகின்ற கடைசி முகூர்த்தம் இன்றைய தினம். செப்டம்பர் 16 விட்டால் இனிமே அக்டோபர் 19 தான் அடுத்த முகூர்த்தம். புரட்டாசி மாதத்தில் திருமணம் செய்யும் வழக்கம் கிடையாது. ஆனால் புரட்டாசி மாதத்திலே வியாபாரம் ஆரம்பிக்கலாம், மற்ற விஷயங்கள்லாம் செய்யலாம். இன்றைய தினம் சுப முகூர்த்த நாள். இதை விட்டால் அடுத்த முகூர்த்தம் அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி என்று வருகிறது. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, குளிகை நேரம் காலை 10:30 முதல் பகல் 12 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: கடகத்தில் செவ்வாய் சுக்கிரன், சிம்மத்தில் சூரியன் புதன் குரு, கன்னியில் ராகு சந்திரன், விருச்சிகத்தில் சனி, மீனத்தில் கேது. காலை 8:54 சந்திரன் கன்னி ராசியிலிருந்து நகர்ந்து துலா ராசிக்குள் செல்கிறது. திருக்கோவில்களில் இன்று மதுரை வடக்கு மாசி வீதி ராமசுவாமி ஸ்ரீ நவநீத கிருஷ்ண பெருமாள் திருக்கோவிலில் இன்றைய தினம் மச்சாவதார காட்சி. திருநெல்வேலி சப்பரத்தில் மகாவிஷ்ணு புறப்பாடு. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் இரவு திருத்தேர் பவனி. நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி, இன்னைக்கு தேர் பவனி பிள்ளையார்பட்டியிலே. அநேகமாக அனைத்து விநாயகர் கோவில்களிலும் இப்பொழுது திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. திருவலஞ்சுழி ஸ்வேத விநாயகர், கணபதி அக்ரஹாரம் விநாயகர் கோவில், இப்படி ஏராளமான விநாயகருக்கென்றே உள்ள சிறப்பு மிக்க தனி கோவில்கள் நிறைய இருக்கின்றன. கணபதி அக்ரஹாரம்ங்கிறது திருவையாறுக்கும் கும்பகோணத்திற்கும் இடையிலே இருக்கின்ற ஒரு சிறிய கிராமம். காவிரி கரை ஓரத்தில் இருக்கின்ற ஒரு சின்ன கிராமம் கணபதி அக்ரஹாரம்னு ஊர் பேர். அந்த ஊர்க்காரங்கள்லாம் வீட்டிலே கொழுக்கட்டை செய்து பலகாரங்களை எல்லாம் செய்து அப்பமோடு அவல் பொறி எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கோவிலிலே போய் வைத்து அங்கே விநாயகருக்கு படைத்து விட்டு வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு வருவார்கள். வீட்டில் விநாயகர் சதுர்த்திக்குன்னு தனியாக பூஜை பண்ண மாட்டாங்க. ஏனென்றால் அந்த பிள்ளையார் ஒருத்தர் தான் பிள்ளையார் அவங்களுக்கு. இந்த கோவிலில் இருக்கிற கணபதி அக்ரஹாரம் கோவிலில் இருக்கிற மூலவரே பிள்ளையார் தான் அங்கே. இன்னும் சில பேர் அந்த ஊர்க்காரர்களெல்லாம் வெளி ஊர்களிலே குடியேறிய பிறகும், சென்னையில் மும்பையில் வடநாடுகளிலே இல்லை பிற ஊர்களிலே எங்கேயோ குடியேறினதுக்கப்புறம் கூட அந்த கணபதி அக்ரஹாரத்துக்காரங்கெல்லாம் வீட்டில் பிள்ளையார் வச்சு பூஜை பண்ண மாட்டாங்க. பக்கத்தில் இருக்கிற ஏதாவது பிள்ளையார் கோவிலில் போய் கொழுக்கட்டையெல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விநாயகர் அந்த கணபதி அக்ரஹாரம் விநாயகர். இப்படி நிறைய ஊர்களிலே விநாயகருக்கென்று தனி கோவில்கள் எல்லாம் இருக்கின்றன. நெல்லை மாவட்டத்திலே பார்த்தால் அந்த தாமிரபரணி ஆற்றங்கரை ஓரத்திலே ரெட்டியார்பாளையம்ங்கிற இடத்துல பார்த்தா ஒரு உச்சிஷ்ட கணபதிக்கு தனி கோவில் இருக்குது. 3 பிரகாரத்தோட உச்சிஷ்ட கணபதி மூலவராக கொண்ட ஒரு கோவில் அங்கே இருக்கிறது, ரெட்டியார்பாளையம். இந்த மாதிரி நிறைய சிறப்பான கோவில்கள், தனியாக விநாயகரையே பிரதான தெய்வமாக கொண்ட கோவில்கள். எல்லா கோவிலையும் விநாயகர் சன்னதி இருக்கும், அது வேற. விநாயகர் தான் மூலவர். அந்த மாதிரி இருக்கிற கோவில்கள் தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட 30-40 கோவில்கள் இருக்கின்றன. அத்தகைய கோவில்கள் அனைத்திலுமே நாளைய தினம் விநாயகர் சதுர்த்தி என்பதால் இன்றைக்கு மிகவும் விசேஷமான திருவிழாக்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கும். ஆகவே இன்றைய
ஆலய திருவிழாக்களிலே மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், விடிந்தால் விநாயக சதுர்த்தி. ஆகவே இன்று அனைத்து கோயில்களிலும் கோலாகலமாக விழாக்கள் நடைபெற்று கொண்டிருக்கும். இன்றைய தினம் நிறைய பெருமாள் கோயில்களிலே இந்த புரட்டாசி உற்சவம் இன்றைக்கே ஆரம்பமாகிறது. நாளையிலேருந்து புரட்டாசி, நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமையிலிருந்து புரட்டாசி மாதம் ஆரம்பம். ஆனால் அதற்கான திருவிழாக்கள் இன்றைக்கே ஆரம்பமாகி விடுகின்றன. கரூர், ஸ்ரீவில்லிபுத்தூர், மதுரை தல்லாகுளம், நாட்டரசங்கோட்டை போன்ற பல்வேறு தலங்களிலே இன்றைய தினம் புரட்டாசி உற்சவம் ஆரம்பமாகிறது. மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்கும். ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரன் காலை 8:54க்கு 7ஆம் இடம் வந்து விடுகிறது. 7ஆம் இடத்திற்கு சந்திரன் வருவதால் சந்திரன் சுக்கிரன் பரிவர்த்தனை ஏற்படுகிறது. சந்திரனுடைய வீடாகிய கடகத்தில் சுக்கிரன் இருக்கிறது. சுக்கிரனுடைய வீடாகிய துலாத்திற்கு சந்திரன் வருகிறது. ஆகவே சந்திர சுக்கிர பரிவர்த்தனை என்பது மேஷ ராசிக்கு நன்மை செய்யும். 4க்கும் 7க்கும் அதிபதிகள் பரிவர்த்தனை பெறுகின்றன. ஆகவே மிகச் சிறப்பான ஒரு இல்வாழ்க்கை, மகிழ்ச்சிகரமான ஒரு குடும்ப வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு நல்ல நாள். வம்ச விருத்தி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இல்லறத்தை நல்லறமாக நடாத்துகின்ற நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். வெளி ஊர்களிலே குடும்பத்தை விட்டு தனியாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இப்பொழுது மீண்டும் குடும்பத்தோடு வந்து இணையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏதேனும் கருத்து வேறுபாடு காரணமாக கணவன் மனைவியருக்கிடையே பிரிவு ஏற்பட்டிருந்தால் இப்பொழுது அந்த பிரிவு முற்றிலுமாக நீங்கி நல்லிணக்கம் ஏற்பட்டு ஒன்றாக இணைந்து ஒரே இடத்திலே மகிழ்ச்சியாக குடும்பம் நடத்தக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ரிஷபராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி சுக்கிரனும் சந்திரனும் பரிவர்த்தனை பெறுகின்றன. 3ஆம் இடத்திலே ராசி அதிபதி, 6ஆம் இடத்திலே சந்திரன் ஆகிய இரண்டும் ஒன்றுக்கொன்று இடப்பரிவர்த்தனை, மறைவு ஸ்தானங்களிலே இடப்பரிவர்த்தனை பெறுவதால் உங்களுக்கு யோகம். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படும். நேற்றைய தினம் ஏற்பட்ட நஷ்டங்களெல்லாம் வியாபாரத்திலே இன்றைய தினம் ஈடு செய்து விடப்படும். ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு பொருளாதார ரீதியான வளர்ச்சி ஏற்படக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆரோக்கியம் சீராகும். மிதுன ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு சந்திரன் வருகிறது. 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு சந்திரன், 5க்குடைய சந்திரன் 2ஆம் இடத்திலும் 2, 5 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான கிரகங்கள் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்றன. ராசி அதிபதி வக்கரகதியிலே 3ஆம் இடத்திற்கு வந்து குரு சூரியனோடு இணைந்திருக்கின்ற ஒரு கிரக நிலவரமும் உங்களுக்கு ஒரு விதத்திலே மறைமுகமாக சில நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். பொருளாதார நிலையிலே ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் நஷ்டங்கள் ஏற்படாது. பணம் கொடுக்கல் வாங்கல் இன்றைய தினம் சற்று சுமாராக இருக்கும், நன்றாகவே இருக்கும் என்று சொல்லலாம். நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும். கடக ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி சந்திரன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே ராகுவோடு இணைந்திருந்து இன்று காலை 8:54க்கு 4ஆம் இடமாகிய துலாமிற்கு சென்று அங்கே பரிவர்த்தனா யோகம் பெறுகிறது. 4ஆம் இடமாகிய கேந்திரஸ்தானத்திற்கு சந்திரன் செல்லும் பொழுது 4க்குடைய சுக்கிரன் ராசியிலேயே இருக்கிறது. சந்திரன் சுக்கிரன் பரிவர்த்தனை மிகச்சிறப்பான ஒரு யோகத்தை கடகராசிக்கு கொடுக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கெல்லாம் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும். கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க சில பேர். அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு கல்யாணம் ஆகிடும். ஆகவே இப்பொழுது திருமண வாய்ப்பு மிக மிக பிரகாசமாக இருக்கிறது. திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம் என்று சொல்லலாம். இன்றைய நாள் அதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பை நழுவ விடாதீர்கள். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு சந்திரன் நகர்ந்து செல்கிறது. 3ஆம் இடத்திற்கு செல்லும் சந்திரனால் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும். 12 குடைவன் 3ஆம் இடம் சென்றால் நன்மை. 3ஆம் இடத்திலே சந்திரன் வரும்பொழுது மனதிலே மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். மனம் மகிழ்ச்சி அடையும். நல்ல விஷயங்களை பற்றியெல்லாம் கேள்விப்படுவீர்கள். நல்ல விஷயங்களை பற்றி பேசுவீர்கள். நல்லதை காண்பீர்கள், நல்லதை கேட்பீர்கள், நல்லதை பேசுவீர்கள். மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும்.
கன்னி ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியில் உள்ள சந்திரன் காலை 8:54 ராசிக்கு 2ஆம் இடமாகிய துலா ராசிக்குள் சென்று விடுகிறது. லாபஸ்தானாதிபதி சந்திரன் 2ஆம் இடத்திற்கு செல்வதோடு மட்டுமல்லாமல் 2க்குடைய சுக்கிரன் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திலே இருக்கிறது. 2, 11 ஆகிய வீடுகளுக்கு அதிபதிகளான கிரகங்கள் பரிவர்த்தனை பெறுகின்றன, இடமாற்றம் பெறுகின்றன. இன்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் சுக்கிரன் அண்ட் சந்திரன். எதிர்பாராத விதமாக திடீர் உயர்வு உங்களுடைய பொருளாதார நிலையிலே ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இது ஒரு நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக, குறிப்பாக பொருளாதார முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. துலா ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். 12ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரன் ராசிக்குள் வருகிறது. ராசி அதிபதி சந்திரன் வீட்டிலே இருக்கிறது. சந்திரன் சுக்கிரன் பரிவர்த்தனை ஏற்படுகிறது. நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறும். லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திலே சூரியன் புதன் குரு சேர்க்கை மிக அற்புதமாக அமைந்திருக்கிறது. ஆகவே உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு இன்றைய தினம் திருமணம் நிச்சயிக்கப்படும். இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். நல்ல செய்திகள் எல்லாம் வந்து சேரும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். திருமணம் ஆனவர்களுக்கு வீட்டிலே ஒரு சுப நிகழ்ச்சி ஏதேனும் நடத்துவது பற்றிய ஆலோசனை செய்வீர்கள். சுப விசேஷங்களை நடத்துவதற்காக ஏற்பாடுகளை செய்து கொண்டிருப்பீர்கள். நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரன் 12ஆம் இடத்திற்கு காலை 8:54 வந்து விடுகிறது. ராசி அதிபதியும் சுக்கிரனும் ஒன்றாக 9ஆம் இடத்தில் இணைந்து உங்களுக்கு சில நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்றன. வரவிருக்கும் 3-4 நாட்களிலே நிறைய கிரக மாற்றங்கள் எல்லாம் நிகழப் போகின்றன. அவை அனைத்தும் விருச்சிக ராசிக்கு சாதகமாக இருக்கின்றன. ஆகவே அதிக நன்மைகள் நடைபெறப் போகும் நேரங்கள் எல்லாம் நெருங்கி கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்மைகள் சற்று அதிகமாக நடைபெறப் போகிறது. மிகப்பெரிய ஒரு தொழில் வளர்ச்சி ஏற்பட போகிறது. உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு இதை காட்டிலும் 2 மடங்கு அதிக சம்பளம் கிடைக்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் எல்லாம் கதவை தட்டி கொண்டு வரும். பத்திரிகை துறையிலே பணிபுரிபவர்கள், ஊடகங்களிலே இருப்பவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஆஃபர்ஸ் கிடைக்கும். அதெல்லாம் நழுவ விட்டுறாதீங்க. கெட்டிமாக பிடித்து கொண்டு வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். தனுசு ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்திற்கு சந்திரன் காலையிலே வந்து விடுகிறது. நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. 6க்குடையவனும் 8க்குடையவனும் பரிவர்த்தனை பெறுவதால் அவை சுபத்தன்மை அடைந்து விடுகின்றன. 6ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிரனும் 8ஆம் இடத்திற்கு அதிபதியான சந்திரனும் பரிவர்த்தனை பெறுவது உங்களுக்கு நன்மை. மிக அற்புதமான நிலையிலே 9ஆம் இடமாகிய பாக்யஸ்தானத்தில் 9க்குடைய சூரியன், 7-10க்கு அதிபதியான புதன், ராசி 4க்கு அதிபதியான குரு ஆகிய கிரகங்கள் ஒன்றாக இணைந்து ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன. மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். வெற்றிகள் பல கிடைக்கும் அற்புதமான ஒரு நாள். ஆரோக்கியம் சீராகும். குடும்பத்தில் உறவுகள் எல்லாம் வலுப்பெறும். தொழில் எதுவாக இருந்தாலும் அதிலே மகத்தான வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். மகர ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு சந்திரன் வருகிறது. ஆகவே உங்களது தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். 10க்குடையவன் 7ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் தொழில் ரீதியாக பயணங்கள் ஏற்படும். புதிய ஒப்பந்தங்களிலே கையெழுத்திடுவீர்கள். புதிதாக சில நபர்களின் அறிமுகம் கிடைத்து அதனால் உங்களது தொழில் வளர்ச்சி அடையும். நன்மைகளை சற்று அதிக அளவில் நீங்கள் பார்க்க போகும் ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. கும்பராசிக்கு இன்று காலை 8:54 சந்திராஷ்டமம் முடிந்து விடுகிறது. ஆகவே இன்னைக்கு காலையில் 9 மணிலேருந்து நீங்கள் ஃப்ரீ. சூப்பராக இருக்கும். ரொம்ப ஓஹோன்னு இருக்குது இன்னைக்கு நாள். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இன்று காலை 8:54 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கு சந்திரன் மாறிவிடுகிறது. நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். மிகச்சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். மீன ராசிக்கு இன்று சந்திராஷ்டமம்.
காலை 8:54க்கு ஆரம்பமாகிறது. ஆகவே அதிகமாக யாருடனும் பேச வேண்டாம். பேச்சை குறைக்க வேண்டும். பேச்சை குறைத்து உங்களது வேலைகளை கவனித்து கொண்டிருங்கள். கடமைகளை செய்து கொண்டிருங்கள். கடமையாற்றுவதன் மூலமாகத்தான் நீங்கள் மற்றவர்களை திருப்திப்படுத்த முடியும். உங்கள் கடமைகளை நீங்கள் சரிவர செய்து கொண்டிருந்தால் போதுமானது. இறை வழிபாட்டிலே அதிக நேரம் செலவிட வேண்டும். விநாயக சதுர்த்தி நாளைய தினம் அதற்கு தேவையான 21 இலைகள், 21 மலர்கள், அதெல்லாம் எது எங்கெங்கேருந்து கலெக்ட் பண்ணோம், எங்கே வாங்கணும், எது தெரிந்தவர்கள் வீடுகளிலே ஏதேனும் செடிகள் இருந்தால் போய் அந்த இலையை வாங்கிட்டு வருது, இதெல்லாம் பண்ணி அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் நீங்கள் செய்து கொண்டிருங்கள். விநாயக சதுர்த்தி பூஜை நாளை தினம் அதற்கு தேவையான முன்னேற்பாடுகளை செய்வதற்கு இன்றைய நாளை நீங்கள் ஒதுக்கிவிடுங்கள். விநாயகப் பெருமான் பூஜைக்கு நாம் பயன்படுத்த வேண்டிய 21 பழங்களை பற்றி இப்பொழுது சொல்லவிருக்கிறேன். மா, பலா, வாழை முக்கனிகள், மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம், பேரிக்காய், கரும்பு, பெரப்பம்பழம், சின்ன சின்னதாக வெள்ளையாக இருக்கும், தோல் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், உள்ளே உண்மையே இருக்காது, கொஞ்சோண்டு தான் இருக்கும் புளிப்பாக. பெரப்பம்பழம், நாவல் பழம், நவ்வா பழம் வாங்களே, சாப்பிட்டா நாக்கெல்லாம் ஒயலட் ஆகுமே, அது நாவல் பழம், கொய்யா, மாதுளை, சாத்துக்குடி, கமலா ஆரஞ்சு, எல்லாம் சுலபமாக கிடைக்கக்கூடிய பழம்தான். இந்த பெரப்பம்பழம் தான் போய் மார்க்கெட்டில் கிடைக்கும், அதுவும் விற்பாங்க இன்றைக்கி. இலந்தை பழம், இலந்த பழத்திலே சின்னதாக ஒரு இலந்த பழம் ஒன்று இருக்கும், இன்னொன்று பெருசாக இருக்கும், அதுக்கு பேர் சீமை இலந்த பழம்பாங்க, ரெண்டுமே வைக்கலாம். இலந்தம்பழம், சப்போட்டா, திராட்சை, கிரேப்ஸில் வெரைட்டிஸ் நிறைய வைக்கலாம். சப்போட்டா, திராட்சை, பைனாப்பிள், அனாசி பழம், மேலெல்லாம் முள்ளு முள்ளாக இருக்கும், அது தோலை சீவிட்டு அதுக்கப்புறம் அதை இந்த முள் இருக்கிற போர்ஷன்லாம் கத்தியால் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் சாப்பிட முடியும். கிருணிப்பழம் பெருசாக இருக்கும், இந்த வெய்ய காலத்தில் ஜூஸ் போட்டு கொடுப்பாங்களே. கிருணிப்பழம், முலாம்பழம்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே இருக்கும், பெரிய சைஸில் இருக்கும், எல்லோவா, லைட் எல்லோவாக இருக்கும் தோல். விளாம்பழம், விளாம்பழம்பாங்க, விளாம்பழம் வெளியிலேருந்து பார்க்கும்போது விளாம்பழமும் வில்வ பழமும் ஒரே மாதிரி இருக்கும் அப்பியரன்ஸு, ரெண்டும் ஒரே ஃபேமிலி. அந்த விளாம்பழம் பச்சடி பண்ணுவாங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். விளாம்பழத்தில் வெல்லம் போட்டு பச்சடி பண்ணுவாங்க. இந்த விளாம்பழம் விநாயகர் வழிபாட்டுக்கு. சீத்தாப்பழம் பச்சை கலரில் தோல் ஹார்டாக இருக்கும், இப்படி இப்படி மேடும் வெள்ளமாக இருக்கும். உள்ளுக்குள்ளே பார்த்தா அந்த சப்போட்டா கொட்டை மாதிரியே ஒரு கொட்டை இருக்கும், கொஞ்சோண்டு தான் பழம் இருக்கும், ரொம்ப இருக்கவே இருக்காது. அந்த தோலும் கொட்டையும் போச்சுன்னா மிச்சம் கொஞ்சம் தான் தேரும். சீத்தாப்பழம். அத்திப்பழம், கலாக்காய், கலாக்காய்ன்னு சொல்லுவோம், அது ஊறுகாய் போடுவாங்க, நல்லாயிருக்கும் கலாக்காய் ஊறுகாய். கலாக்காய் விநாயகர் வழிபாட்டுக்கு ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் இந்த 21 பழங்கள் விநாயகப் பெருமானுக்கு படைக்க வேண்டிய பழங்கள் என்னெல்லாம்னா மாம்பழம், பலாப்பழம், பலாப்பழம் கொஞ்சம் 2 சொலை கிடச்சா கூட போகும், பலாப்பழம், வாழைப்பழம், வாழைப்பழத்தில் எத்தனை தினுசுகள் வேண்டுமானாலும் வைக்கலாம், பேரிக்காய், கரும்பு, பெரப்பம்பழம், நாவல் பழம், கொய்யா, மாதுளை, ஆப்பிள், சாத்துக்குடி, ஆரஞ்சு, இலந்தம்பழம், சப்போட்டா, அன்னாசி, பைனாப்பிள், திராட்சை, திராட்சையில் வெரைட்டிஸ், கிருணிப்பழம், விளாம்பழம், சீதாப்பழம், அத்திப்பழம், கலாக்காய். இது தவிர சோளம் கூட வைப்பாங்க. அதாவது விநாயகப் பெருமானுடைய பூஜையில் தான் இவ்வளவு வெரைட்டிஸ் வைக்கிற வழக்கம். விதவிதமான பழங்கள், விதவிதமான மலர்கள், விதவிதமான இலைகள் எல்லாவற்றையும் போட்டு அந்த விநாயகப் பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். அனைத்து விதமான வழிபாடுகளிலும் விநாயகர் வழிபாடு இடம்பெறுகிறது. கணபதி சமான விஸ்வக்சேனோ, விஸ்வக்சேனராக சொல்லி வழிபடுகிறார்கள். அகில உலகிலும் விநாயகர் வழிபாடு இருந்திருக்கிறது. பழைய காலத்து அகழ்வாராய்ச்சிகள்லாம் பண்ணும்போது ஏன்ஷியன்ட் டைமில் என்னெல்லாம் இருந்தது அப்படிங்கிறத ஆசிய நாடுகள் அனைத்திலும், இந்தோனேஷியாவாக இருக்கட்டும், மங்கோலியாவாக இருக்கட்டும், சீனாவாக இருக்கட்டும், வேறு எந்த நாடுகளாக இருந்தாலும் ஆசிய நாடுகளிலே கிட்டத்தட்ட ஒரு 40-45 நாடுகளிலே நடைபெற்ற எக்ஸ்கவேஷன்ஸில் எல்லாத்துலேயும் பிள்ளையார் கிடைக்கிறது.
எங்கே தோண்டினாலும் பிள்ளையார் கிடைக்கிது உலகத்தில். ஒரு காலத்திலே மக்கள் அனைவரும் வழிபட்டு இருக்கிறார்கள் என்று தெரிகிறது. ஜப்பானிலே விநாயகர் வழிபாடு இருந்திருக்கிறது. அயல் நாடுகள் அனைத்திலும் விநாயகர் வழிபாடு இருந்திருக்கிறது. ஆப்பிரிக்க கண்டத்திலே விநாயகர் வழிபாடு இருந்திருக்கிறது. அதற்கான ஆதாரங்களெல்லாம் கடந்த ஒரு 50 ஆண்டுகளிலே நடைபெற்ற அகழ்வாராய்ச்சிகளிலே நமக்கு கிடைத்திருக்கின்றன. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கொடுக்கின்ற தகவல் இது. அத்தகைய ஒரு விசேஷமான உன்னதமான மிக மிக முக்கியமான ஒரு வழிபாடு விநாயகர் வழிபாடு. நாளை தினம் விநாயகர் சதுர்த்தி. 21 இலைகளை பற்றி சொன்னேன், 21 மலர்களை பற்றி சொன்னேன், 21 கனிகளை பற்றி இன்றைய நிகழ்ச்சியிலே சொல்லியிருக்கிறேன். நாளை தினம் இவற்றில் இயன்றவரை நாம் வாங்கி வைத்து படைத்து விநாயகரை வழிபட்டுவிட்டு 21 முறை அவனது ஆலயத்தை வலம் வருவோம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கிறேன். ஜீ தொலைக்காட்சி வாசகர்கள் அனைவருக்கும் தொலைக்காட்சி சார்பாகவும் எனது சொந்த சார்பாகவும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை முன்கூட்டியே இன்றைய தினம் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன், நங்கநல்லூர். வணக்கம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் மென்மேலும் வளர்ச்சி அடையவும் ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம் சொல்லுங்க சுவாமிஜி. சர்வதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகனசே நமஹ. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜ மகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி ஸ்வாகா சதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகனச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான மன்மத வருடம் ஆவணி மாதம் 30ஆம் தேதி 16/9/2015 புதன்கிழமையான இன்று பல நல்ல ஆன்மீக தெய்வீக விஷயங்களை பேசலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடியவர்களை கூட தள்ளாட வைக்கும். கடன், அதுவும் இப்போ குறிப்பாக சொல்ல போனால் இந்த வீடு வாங்குறதால ஏற்படக்கூடிய கடன் இப்போ பொதுவாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. இது நீங்கள் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இந்த 4-10 கூடையவ சம்பந்தம் இருந்து அஷ்டமாதிபதியோ 6 கூடையவனோ இந்த 4-10 கூடையவனோட சேர்ந்தோ பார்த்தோ இருந்தால் இல்லை ஏதாவது ஒரு விதத்தில் சம்மந்தப்பட்டு இருந்தால் அவங்களுக்கு இந்த கடன் ஏற்படுறத பார்க்குறோம். இது எது மாதிரி ஏற்படும்னா, சொந்தமாக தொழில் செய்துட்ருப்பான். அந்த சொந்த தொழில் செய்துட்ருக்கும்போது வீடு கட்ட ஆரம்பிப்பான். அப்போ வீடில் கடன் வந்துடும், தொழிலும் செய்ய முடியாது. முதல்ல சொன்ன மாதிரி 6-10 கூடிய சம்பந்தம் எப்படி பாதிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொந்த தொழிலில் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து வீடு கட்டுறதுல முதலீடு பண்ணி சொந்த தொழிலில் வந்த லாபத்தையும் இழந்து கடனாளி ஆகக்கூடிய யோகத்தை பார்க்குறோம். ஆனால் பொதுவாகவே இது கிட்டத்தட்ட இந்த வீடு கட்டக்கூடிய யோகம் உள்ள பலருக்கு சொந்த தொழிலும் அமைந்திருந்தால் அவருக்கு இந்த 6-8 கூடிய சம்பந்தத்தால் இந்த மாதிரி பிரச்சனையை பார்க்குறோம். ஒரு ஹோட்டல் தொழில் நடத்துவார், ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கில் பொருளும். திடீர்னு பார்த்தா ஒரு 50 லட்சத்தில் வீடு கட்டினேன், வீடும் முடிக்க முடியல, ஹோட்டலையும் மூடிட்டேன்னுவா. அதேமாதிரி சொந்த தொழில் செய்வா, வீடு கட்டி கடனால சில பேர் வீடு கிரகப்பிரவேசம் பண்ண முடியாமல் போகிறத பார்க்குறோம். சில பேர் வீடை விற்று கூட சொந்த தொழில் மறுபடியும் செய்ய முடியாத நிலையில் இருக்கிறதையும் பார்க்குறோம். இது 4, 10, 6, 8 கூடிய சம்பந்தத்தால் வரக்கூடிய ஒரு விபரீதமான பிரச்சனைக்குரிய விஷயம்னு சொல்லுவாள். இது மாதிரி ஒரு பிரச்சனை வரும்பொழுது எந்த மாதிரி தீர்வை கையாளலாம்? இந்த மாதிரி உங்களுக்கு வீடு கட்டி கடனாளியாகி அதுலேருந்து வெளியில் வர முடியாத ஒரு நிலை இருக்கும் பொழுது பொதுவாக வீட்டில் மரம் வைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அந்த வீடுகளில் இந்த மாதிரி கடுமையான கடன் இருக்கும் பொழுது உங்களுக்கு எலுமிச்சை மரத்தை பின்பகுதியில் வைக்கிறது விசேஷம். அப்படி இல்லைன்னு சொன்னால் வேம்பு விருட்சத்தை வைக்கலாம். இந்த ரெண்டும்
தோஷத்தை போக்குறதுல முன்னணியில் இருக்குது. ஆனால் ஃப்ளாட்டாக இருந்தால் என்ன பண்ணுறது? ஏன்னா இப்போ தான் நம்ம அடிக்கடி பண்ணுறோமே, ஒரு கிரவுண்டில் 10 வீடு கட்டிடுறோமே, 10 ஃப்ளாட்டு கட்டுறோம். அப்போ அது மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறதுன்னா, வடகிழக்கு செவுத்தில் மச்ச இயந்திரத்தை பதிக்கிற வழக்கம் உண்டு, தலைவாசலில் வாஸ்து இயந்திரத்தை பதிக்கக்கூடிய வழக்கம் உண்டு. அது அந்த மாதிரி செய்யும்பொழுது இந்த தோஷங்கள் நிவர்த்தின்றார். சரி, இந்த ரெண்டுமே இல்லாமல் இன்னும் சுலபமான வழி இருக்கா அப்படின்னா, அது சுலபமான வழினா பௌர்ணமி காலங்களில் ஏற்கனவே நாம் குபேர பகவானை பூஜிக்கிறத பற்றி சொல்லியிருக்கோம். அதனால் இங்கே விரிவாக சொல்ல. குபேர பகவானை பௌர்ணமி காலத்தில் மாலை வேளையில் பூஜிக்கலாம். தொடர்ந்து 22 வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரத்தில் மகாலட்சுமி பூஜை செய்யலாம். அந்த 108 காயின் வச்சு சொல்லியிருக்கோம், செய்யலாம். இது பிரச்சனைகளோட வேகத்தை குறைக்கும். ஆனால் பொதுவாகவே சொந்த தொழில் செய்கிறவங்க எப்பயுமே வீடு கட்டும் பொழுது முதலீடை எடுத்து வீடு கட்டக்கூடியதில் போடக்கூடாது. அந்த மாதிரி செய்தால் விதை நெல்லை விற்ற விவசாயியோட கதையாயிடும். விதை நெல்லை விற்று சாப்பிட்டாலும் விதை நெல்லை அவிச்சு சாப்பிட்டாலும் விவசாயிக்கு லாபம் ஆகிடுமா? அந்த மாதிரி விதை நெல்லை விற்றவனோட கதையாயிடும். அதில் சொந்த தொழிலில் செய்யக்கூடியவர்கள் வீடு கட்டும்பொழுது மிகுந்த கவனத்தோடு இருக்கணும். ஆனால் இப்போ சொன்ன மாதிரி பரிகாரங்களை கையாண்டால் இந்த பிரச்சனையிலேருந்து கட்டாயம் வெளிவர முடியும். அடுத்த ஜோதிட ஆன்மீக கேள்விக்கு போகலாம். ரொம்ப நன்றி சுவாமிஜி, நல்ல ஒரு ஆன்மீக தகவல் எல்லாருக்காகவும் நீங்க சொன்னீங்க. முதல் நேயர் யார், எங்கிருந்துன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க மேடம். பேர் சொல்லுங்க சார். என் பேர் சுப்பிரமணியங்க. எங்க இருந்து சார் பேசுறீங்க நீங்க? ஈரோடுல இருந்து பேசுறேங்க. யாருக்காக சார் நீங்க சுவாமிஜி கிட்ட பேசணும்? எங்க பையனுக்காக பேசணும் மேடம். அவருடைய பேர், பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க சார். பேரு ராகவன், எஸ் ராகவன். பிறந்த தேதி 28/2/86. நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். என்ன சந்தேகம் குறித்து சார் நீங்க பேசணும்? சந்தேகம் இல்லை மேடம். அவர் தொழில் நல்லாமையில கல்யாணம் நல்ல விதமா நடக்கணும். என்ன தொழில் சார் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ? எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரா இருக்காருங்க. அது நல்ல விதமா நடக்கணும், இன்னும் முன்னேற்றம் இருக்கணும். கண்டிப்பாங்க சார். உங்க மகனுடைய தொழில் முன்னேற்றத்திற்கும் அவரோட சுபயோகம் கைகூடி வர்றதுக்கும் என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கறத சப்தரிஷி வாக்கியம் மூலம் சுவாமிஜி கிட்ட தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சொல்லுங்க சுவாமிஜி. உங்க பையனுக்கு எப்பயிலேருந்து கல்யாணத்துக்கு பாக்குறீங்க? கல்யாணம் ஏற்பாடு ஆயிடுச்சுங்க. சரி, கல்யாணம் நல்ல விதமா நடக்கணும். இப்ப ஏற்பாடு பண்ண கல்யாணம் நல்ல விதமா முடியறதுக்கும் வேலை உறுதியா இருக்கிறதுக்கும் கேட்டுக்கிறீங்க. வேலை இன்னும் முன்னேற்றம் நடக்கணும். சரி, சப்தரிஷி வாக்கியப்படி ஒரு எளிய பரிகாரம் வந்திருக்கு. கல்யாணம் ஆகி 90 நாளைக்குள்ள நீங்க திருப்பதி போய் வெங்கடாஜலபதி சுவாமியை தரிசனம் பண்ண சொல்லுங்க. தம்பதிகளா கல்யாணம் ஆகி 90 நாளை 3 மாசத்துக்குள்ள திருப்பதி போய் வெங்கடாஜலபதி சுவாமியை தரிசனம் பண்ண சொல்லுங்க. அங்க இருக்கிற வராகரையும் தரிசனம் பண்ணுங்க. ஒண்ணு, இது மன வாழ்க்கை அவங்களுக்கு மனமுள்ளதா அமையும். இந்த உத்தியோகத்துல சிறப்புகள் அமையறதுக்கு அந்த மாதிரி நீங்க திருப்பதி யாத்திரை போகும்பொழுது காளகஸ்தி போய் அங்க இருக்க ஈஸ்வரனை தரிசனம் பண்ணுங்க. அது மாதிரி திருப்பதி போகும்பொழுது காளகஸ்தி ஈஸ்வரனை தரிசனம் பண்ணுங்க. இது பொண்ணோட ஜென்ம நட்சத்திரமாவோ, அதாவது காளகஸ்தி ஈஸ்வரனை தரிசனம் பண்ணுறது பொண்ணோட ஜென்ம நட்சத்திரமாவோ இல்லை பையனோட ஜென்ம நட்சத்திரமாக இருக்கிறது விசேஷம். இதை தவிர வேறு பரிகாரங்கள் அவசியம் இல்லை. வாழ்க்கை மனமுள்ளதாக இருக்கும். உத்தியோகத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்புங்கள், நல்லதே நடக்கும். ஓம்காரம் பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். அடுத்த நேர் யார், எங்கிருந்து பார்க்கலாம். சுவாமிஜி வணக்கம். வணக்கங்க மேடம். வணக்கம்மா, உங்களோட பேர் சொல்லுங்க. என்னுடைய பேர் சந்தியாங்க மேடம். எங்க இருந்துமா பேசுறீங்க நீங்க? நாங்க பழனிக்கு பக்கத்துல பாலசமுத்திரத்துல இருந்து பேசுறோங்க மேடம். சொல்லுங்கம்மா, நீங்க யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசணும்? மேடம், எனக்காகவோ அக்காவுக்காகவோ கேட்கணுங்க மேடம். உங்க 2 பேருடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. அக்காவோட பேர் தேவிங்க மேடம். 27/6/1987 பிறந்திருக்காங்க மேடம். ராசி மிதுன ராசிங்க மேடம். நட்சத்திரம் புனர்பூசங்க மேடம். லக்கணம் விருச்சகங்க மேடம். மாமாவோட பேர் வி வெங்கடேஷ் மேடம். 16/3/1979 பிறந்திருக்காங்க மேடம். துலாம் ராசிங்க மேடம். சித்திரை நட்சத்திரங்க மேடம். கன்னி லக்னங்க மேடம். என்ன சந்தேகம் குறித்துமா நீங்க பேசணும்? மேடம், என்னோட பேர் சந்தியாங்க மேடம். 27/8/1991 பிறந்திருக்கேங்க மேடம். புரட்டாதி நட்சத்திரங்க மேடம். கும்ப ராசிங்க மேடம். கடக லக்னங்க மேடம். சொல்லுங்கம்மா, என்ன சந்தேகம் குறித்து நீங்க சுவாமிஜி கிட்ட பேசணும்? மேடம், அக்காவுக்கு மாமாவுக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆச்சுங்க மேடம். அவங்களுக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லைங்க மேடம்.
அதுக்காகவும் எனக்கு வந்து திருமணம் எப்ப நடக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் வீடு கட்டுறதுக்கு வந்து இன்னும் அமையலைங்க மேடம். அதுக்காகவும் கேட்கணுங்க மேடம். சரிங்கம்மா, உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்றதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கறத சப்தரிஷி வாக்கியம் மூலம் சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரிங்க மேடம். சொல்லுங்கம்மா, உங்க உடன் பிறந்தவங்க எந்த ஊர்ல இருக்காங்க? சுவாமி, இப்ப அவங்க மாமா பெங்களூர்ல வேலை பார்க்கறதுனால அங்க இருக்காங்க சுவாமிஜி. சரி, நீங்க வந்து வீடு கட்டுற முயற்சியில எப்பயிலேருந்து ஈடுபட்டீங்க? சுவாமிஜி, வீடு கட்டலான்னு பாத்துட்டு இருக்கோம் சுவாமிஜி. ஆனா கட்டுறதுக்கு வந்து ஒன்னும் தோது அமையலைங்க சுவாமிஜி. மனை வாங்கிட்டீங்களா? மனை வந்து முதல்ல வாங்கிட்டோம் சுவாமிஜி. சரி, வீடு கட்டுறதுல உங்களுக்கு பணம் கைகூடி வரலையா, நேரம் கைகூடி வரலையா? பணம் கூடி இருக்குங்க சாமி, நேரம் கை வரலைங்க சாமி. சரி, இப்போ நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு வீடு கட்டுற யோகத்துக்கும் உங்கள் திருமண விஷயத்துக்கும் சகோதரியோட அந்த புத்திர பாக்கியத்துக்கும் பார்க்கலாம். சரிங்க சாமிஜி. இப்போ உங்கள் சகோதரி கல்யாணமாகி 6 வருஷம் ஆச்சு. நீங்கள் ஆமாங்க சாமிஜி. வேலைக்கு போகிறாங்களா? இல்லைங்க சாமிஜி, வீட்டில் தாங்க சாமிஜி. சரி, குழந்தை பாக்கியத்துக்கு மருத்துவம் பண்ணாங்களா? மருத்துவர் பார்க்கலைங்க சாமிஜி. எதனால்? அவங்க வந்து அங்கே ஊரில் இருக்கனால அடிக்கடி வர முடியலைங்க சாமிஜி. சரிம்மா, இப்போ நீங்கள் வந்து விவாகத்துக்கு எப்போலேருந்து பார்க்குறீங்க? சாமிஜி ஒரு 2 மாசமா பார்க்குறாங்க சாமிஜி. நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா? இல்லைங்க சாமிஜி, இப்போ தாங்க சாமிஜி காலேஜ் முடிச்சிருக்கானே. சரி, இப்போ இதெல்லாம் ஒன்று ஒன்றா சொல்கிறோம். அந்த பரிகாரத்தை வந்து கவனமாக கேட்டுட்டு உங்கள் சகோதரி பண்ண வேண்டியது அவங்களே பண்ணட்டும், நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரத்தை நீங்களே பண்ணுங்க. சரிங்களா? இந்த மனை யார் பேரில் இருக்கு? மனை வந்து அப்பா பேர்ல இருக்குங்க சாமிஜி. சரி, அவர் பேர் சொல்லுங்க. அவர் பேர் தங்கவேலுங்க சாமிஜி. உங்கள் குலதெய்வம்? எங்க குலதெய்வம் வெள்ளகோவில் வீரகுமார் சுவாமி. சரி, இப்போ சொல்கிறத சப்தரிஷி வாக்கியப்படி என்ன வந்திருக்கு சொல்கிறோம். முதல்ல உங்கள் சகோதரிக்கு சொல்கிறோம். இதை வந்து அவங்களே முழு மன ஈடுபாடோடு அவங்கள செய்ய சொல்லுங்கள். அவங்கள வந்து ஒரு மாதமும் அமாவாசை அன்னைக்கு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போய் 28 எலுமிச்சை பழத்தில் அந்த அம்மனுக்கு சமர்ப்பித்து, சூலத்திலேயோ அம்மனுக்கோ சமர்ப்பித்து உங்கள் சகோதரி பேர்லேயோ அவர் கணவர் பேர்லேயோ அர்ச்சனை பண்ண சொல்லுங்கள். இது தொடர்ந்து 8 அமாவாசை செய்ய சொல்லுங்கள். அவங்களுக்கு கட்டாயம் நல்லது நடக்கும். இப்போ உங்களுக்கு சொல்கிறது, திருமண முயற்சி வந்து அது சம்மந்தமாக பேசுகிறதா இருந்தாலும், ஜாதகம் கொடுக்கறதா இருந்தாலும், பரிவர்த்தனை பண்ணுறதா இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை வேண்டாம். உங்களுக்கு சப்தரிஷி வாக்கியப்படி செவ்வாய்க்கிழமையை தள்ள சொல்லி வந்திருக்கு. அதேமாதிரி பெண் வீட்டுக்கார் வரும்போது சிவப்பு கலர் உடையை நீங்கள் தவிர்க்கலாம், அவங்க பெண் பார்க்க வரச்சு. அதேமாதிரி அவங்க பெண் பார்க்க வரும்பொழுது சிவன் கோயிலுக்கோ அம்மன் கோயிலுக்கோ போய் அங்கே விஷ்ணு துர்க்கை இருந்தால் அந்த விஷ்ணு துர்க்கைக்கு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. விவாகம் கைகூடி வரும். தெரிந்த வர்க்கத்திலேருந்து வரத்துக்கு வாய்ப்பு உண்டு, தூரத்து சொந்தமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. படித்த பையனாகவே வருவார். இந்த வீடு கட்டுறதுல தடை இருக்குதுன்னு சொன்னீங்க. நீங்கள் வீடு கட்டுறதுக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னையே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட வாஸ்து புருஷன் நித்திரை விடுதல் அப்படின்னு பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கோம். அது நீங்களாக ஒரு ஜோதிடர்கிட்ட போய், நீங்களாக பார்த்து பண்ணாமல் ஒரு ஜோதிடர்கிட்ட போய் அந்த வாஸ்து புருஷன் நித்திரை விடும் பொழுது அந்த நேரத்தை குறித்து கொடுப்பார். அந்த 18 நிமிஷம் அந்த பூஜை போடுங்க. பொங்கல் வச்சு 9 செங்கல் நவகிரகத்துக்கு, 4 வேதத்துக்கு 4 செங்கல், 13 செங்கல் வச்சு வடகிழக்கில் பூஜை போடுங்க. அது ஜோதிடர் ஆலோசனை சொல்லுவார். அந்த வாஸ்து பூஜை போட்டுட்டு அப்புறம் மன பூஜைக்கு முயற்சி பண்ணுங்கள். வீடு தடையில்லாமல் கட்டி முடிக்கிற வாய்ப்பு கட்டாயம் வரும். இதை தவிர நீங்கள் ஒரு செவ்வாய்க்கிழமையும் ஜெய ஜெய துர்கே ஜெய ஜெய அப்படின்னு எழுதிட்டுவாங்க ஒரு நோட்டில். 108 இருக்கலாம் இல்லை 120 இருக்கலாம், கணக்கு வேண்டாம், ஒரு பக்கம் எழுதுனா போகிறோம். அதாவது செவ்வாய்க்கிழமை ஜெய ஜெய துர்கே ஜெய ஜெய அப்படி எழுதிட்டு வாங்க. வேறு பரிகாரம் வேண்டாம். உங்கள் வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும். வீடு கட்டி முடிக்கக்கூடிய வாய்ப்பு வரும். இந்த இது மட்டும் வாஸ்து புருஷன் நித்திரை விடுதல் மட்டும் ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட பக்கத்தில் அருகாமல் இருக்கிறவர்கிட்ட கேட்டு அதேமாதிரி பண்ணிவிடுங்க. வேறு பரிகாரம் வேண்டாம். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. நம்மளுடைய நேயருக்காக நல்ல ஒரு பரிகாரம் நீங்க சொன்னீங்க. அடுத்த நேயர் யார் எங்கிருந்துன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, உங்களுடைய பேர் சொல்லுங்க. சாந்தினி. நீங்க யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசணுமா? என் மகளுக்காக பேசணும். அவங்களுடைய பேர், பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. பிறந்த தேதி 26/11/92, நட்சத்திரம் மூலம். அவங்களுக்காக பேசணும். சொல்லுங்கம்மா, என்ன சந்தேகம் குறித்து உங்களுடைய மகளுக்காக பேசணும் தெரிஞ்சுக்கலாமா? அவங்க படிப்புக்காகவும் திருமணத்திற்காகவும் சுவாமிஜிகிட்ட பேசணும். சரிங்கம்மா, உங்க மகளுடைய எதிர்காலம் குறித்த கேள்விகளுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கறத சப்தரிஷி வாக்கியம் மூலம் சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா?
சரிங்க மேடம். சுவாமிஜி இப்போ என்ன படிக்கிறாங்க? வணக்கம் சுவாமிஜி. நமஸ்தே. நாகர்கோவில்ல இருந்து பேசுறேன். என்ன படிச்சாங்க உங்க பொண்ணு? என்ன படிச்சிட்டு இருக்காங்க? அவங்க BA படிச்சுட்டு இருக்காங்க. எப்போ முடிக்கிறாங்க? முடிச்சாச்சு. சரி சொல்லுங்க. அவங்க இந்த ஒரு பாடம் கிடைக்குது. சரிம்மா. அதனால ஒரு போன வருஷமே போக முடியாம இருக்கிறாங்க. சொல்லுங்கம்மா. அதுல எழுதின போதும் கிடைக்கல. சொல்லுங்க. அதனால ரொம்ப வருத்தமா இருக்காங்க. சொல்லுங்கம்மா. அடுத்து இது கிடைக்கணும். அடுத்த ஒரு மேல் படிப்புக்கு சேர்த்ததுடன் திருமணவுடன் பார்க்கணும். சொல்லுங்கம்மா. அதுக்காக தான் வெயிட் பண்றோம். திருமணம் இந்த வருஷம் பார்க்க போறீங்களா, அடுத்த வருஷம் பார்க்க போறீங்களா? அடுத்த வருஷம் பார்க்கலாம். சரி, இப்போ என்ன பரிகாரம் வந்திருக்கு, என்ன பண்ணணும்னு சொல்றோமா? இப்போ உங்க பெண்ணோட கல்வியில ஒரு சின்ன தடை இருந்து அதை நிவர்த்தி ஆகிறதுக்காக இப்போ பரிகாரம் சொல்றோம். இது ஒரு சிறப்பான வாழ்க்கைக்கு வழி கொடுக்கும். அதாவது உயர்கல்வி படிக்க ஆசைப்படுற ஏதாவது வசதி இல்லாத குழந்தைகளுக்கு உங்களுக்கு அந்த புஸ்தகம் வாங்கி கொடுக்கறதோ, அந்த உயர்கல்விக்கான ஒரு கட்டணத்தை செலுத்துறதோ செய்யுங்க. அதாவது உயர்கல்வினா 10ஆவதுன்னு எடுத்துக்கலாம், +2ன்னு எடுத்துக்கலாம், இல்லை காலேஜுன்னு எடுத்துக்கலாம். யதாசக்தி ததா பலம்னுவாங்க. உங்களால் என்ன முடியுமோ அதாவது புஸ்தகங்கள் வாங்கி கொடுங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு பணம் ஒரு தொகை கட்டுறதுக்கு உதவி பண்ணுங்க. இது புதன்கிழமை அன்னைக்கு செய்யுங்க. இதை புதன்கிழமை அன்னைக்கு செய்யுங்க. அவங்களோட தடை கட்டாயம் விலகும். 1. 2வது விஷயம், நீங்கள் மாமர கன்று வாங்கி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வழிபாட்டு தலத்திலேயோ பொது இடத்துலையோ தர்மஸ்தானத்திலேயோ ஆத்தங்கரையிலையோ 3 வெள்ளிக்கிழமை நட்டுடுங்க. 3 மாமரம். 2. இப்போ திருமணத்தை பற்றி சொன்னீங்க. திருமண முயற்சி நீங்கள் கூடுமான வரை சனிக்கிழமை அன்னைக்கு பேசுகிறத தவிர்க்கலாம். அதேமாதிரி இந்த திருமண முயற்சியில் ஈடுபடும் பொழுது கருப்பு கலர் அவங்க போடக்கூடிய உடையில் எந்த இடத்துலையும் கலக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. இந்த 2 செய்யுங்க. தூரத்து சொந்தத்தில் வரன் தேடி வரும். நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து சில கிலோமீட்டர் தூரத்துலேருந்து அமைய வாய்ப்பு உண்டு. திருமணத்துக்கு அப்புறம் அந்நிய மொழி பேசக்கூடிய இடத்துக்கு உத்தியோக ரீதியாக இடம் மாற்றம் அடைய வாய்ப்பு உண்டு. வேறு பரிகாரங்கள் வேண்டாம், நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. இன்னைக்கு கால் பண்ண நேயர்களுக்கும் பார்த்துட்டு இருக்க எல்லா நேயர்களுக்கும் நல்ல பரிகாரங்கள் சொன்னீங்க. நிறைய ஆன்மீக தகவல் நீங்க வழக்கம் போல பகிர்ந்துக்கிட்டீங்க. எல்லாருமே இதனால கண்டிப்பா பயனடைஞ்சிருப்பாங்க. ரொம்ப நன்றி சுவாமிஜி. மங்களானி பவந்து. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தகுந்த பரிகாரம் செய்யவும் சுவாமிஜி கிட்ட பேசவும் OME ஸ்பேஸ் நேம் ஸ்பேஸ் சிட்டி என டைப் செய்து 57575 என்ற எண்ணிற்கு நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு கால் பண்ணுவோம். யோகா ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். மீண்டும் நாளை சந்திக்கலாம். இது ஓம்காரம்.